அவன் எங்க போனாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறது ஏன் பொறுப்பு. அப்ப முன்னாடியே போலாம். நீங்க சொல்லும் போது கேட்கலாம்ல. போமா நான் பாத்துக்கிறேன் போ. சரிங்கப்பா. உனக்கு பிறந்தது எனக்காக
மாறி பக்கத்தூர் வாழ வழியட்டூர் அப்படி வழிகூறி நான் பண்டாக சுத்தி வருகின்றேன் இந்த மேடை ஏறி. எங்கும் தமிழ், எதிரும் தமிழ், பொங்கும் தமிழ், புரட்சி தமிழ். அப்படி புரட்சி தமிழ் கொண்ட நாட்டே இது எந்த நாடு? இதுதான் மதுரை நாடு. இந்த மதுரை நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி விஜயமூர்த்தி எனும் மன்னனுக்கு மகனாக பிறந்து ஆதித்யன் பயன்பட்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அயல்நாடு செல்ல வேண்டும் என்று என் தந்தையிடம் கேட்டேன். என் தந்தையோ பொன்னும் பொருளும் கொடுத்து அயல் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அயல் நாடு முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டு கடைசியாக வந்திருந்தேன் வேங்கிய நாட்டு இளவரசி தமிழிலா என்ற பெண்ணை சந்தித்தேன். இரு மனமும் ஒரு மனமானதால் நாங்கள் செய்து கொண்டோம். அதோ தெரியக்கூடிய மாகாளம்மன் அழைத்து காதல் திருமணம். இப்போதே செல்ல வேண்டும். இவருடைய காதலியை சந்திக்க வேண்டும். பாண்டியன் மன்னனுக்கு மகளாக பிறந்து தமிழ்நிலா என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன். நான் சின்னம் சிறு வயதாக இருக்கும் பொழுது காலத்தின் கோலத்தால் என் தாய் தந்தையோ இறந்து விட்டார்கள். என் தாய் தந்தை இறந்த பிறகு என் நாட்டு மக்களாக பார்த்து என்னை இளவரசியாக தேர்ந்தெடுத்து வளர்த்து விட்டார்கள். வளர்த்து பருவ மங்கையான பிறகு நான் ஒரு தனிமையிலே இருந்தேன். என் நாட்டுக்கு மற்ற நாட்டு இளவரசர் சுற்றுலா வந்தார். அவரை நான் பார்த்தேன். அவர் மீது நான் ஆசை கொண்டேன். இருமணமும் ஒரு மனமானது.
நாங்கள் இருவருமாக சேர்ந்து எங்கள் நாட்டில் உள்ள அம்மன் ஆலயத்திலே திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்ட நாங்கள் இருவரும் அவர் நாட்டுக்கு செல்ல வேண்டும், அவர் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும், என் மாமனாரை பார்க்க வேண்டும் என்ற வெகு தூரமாக வந்து கொண்டே இருந்தோம். இதோ தெரிகின்ற நீரோடை நான் நீராடி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கணவர் அந்த புறமாக இருக்கின்றேன் என்று சொன்னவர் இதுவிட வரவில்லை. வந்துவிட்டேன் தமிழா, வந்துவிட்டேன். உன்னை காண வேண்டும் என்று நான் வழிமேல் வடிவித்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னழகு என்னழகு என்னழகு, உன் அழகை வர்ணிக்க வார்த்தை என்பதே கிடையாது. உன்னை பார்க்கும் பொழுது எப்படியுமா இருக்கு? நீ வானத்தில் பொழிகின்ற நிலவோ, இந்த மோகத்தை என் படைத்தானோ ஆண்டவர். நீ கை வீசினாலே போதும், இங்கே காண்கின்ற உள்ளங்கள் எங்கெங்கும் போகும். உன் மை பூசும் கண்ணை நான் கண்டேன், என்னை மார்போடு அழைக்கின்றேன், ஓடோடி வா. எப்படி தெரியுமா? வள்ளியரை நான் தானே நேரம் போவதே தெரியாதுங்க. எங்க நாட்டை விட்டு உங்க நாட்டுக்கு வெகு தூரமாக வந்து விட்டோம். உங்கள் நாடு எங்குதான் இருக்கிறது? உன் நாட்டு மக்கள் எப்படிதான் உபசரிக்கின்றார்கள்? முதல்ல உங்க நாட்டுக்கு போய்க்கே திருணுங்க. தமிழா, அவசரப்படாத. நீயும் நானும் இப்படியே ஆடி பாடிக்கொண்டு எவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நாடு. என் மேல இருக்கியா? இல்லைங்க, நான் நடந்து வரேன். புறப்பட்டு ஓடி வா, ஓடி வா.
மறுபடி நாட்டில் தாசி குடும்பத்தில் பெண்ணாக தேவராணி என்ற பெயரோடு சிறப்போடு வாழ்ந்து வரேன். ஆமா, நாங்களும் வாழையடி வாழையாக தொழில் செய்துட்டு வரேன். ஆரம்பத்தில் பாட்டு செய்தாங்க, அதன் பிறகு அம்மா செய்தாங்க, அதன் பிறகு தொழில் நான் செய்யறேன். எனக்கு பின்னாடி பொண்ணுக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆறு தினமும் எத்தனை ஆடவர் வருவாங்க போவாங்க. இன்றைய தினம் பார்த்தால் யாருமே காணவே இல்லையே. ஆமா, யாரோ ஒரு நீங்களா? ஆமாம், என்ன தெரிஞ்சீங்களா? எதற்காக வர வேண்டும்? இன்னும் கிட்ட நாள் நெருங்கிவிட்டது. அதிர்ஷ்டம் உன்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? ஆமாம், புரியவில்லையா? புரியவில்லையே. இந்நாட்டு இளவரசன் ஆதித்யன் அயல் நாடு சென்றிருக்கிறான். அவன் தாயகம் திரும்புவதாக செய்தி. அப்படியா? என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? கஞ்சாடை காட்டி காமவலை வீசி கண்ணியமான மொழிகளை பேசி அவனை உன் வலைக்குள் விழ வைத்து விட்டால் காமவலையில் சிக்க வைக்க வேண்டுமா? இதெல்லாம் கை வந்த கலங்க. நாட்டுக்கே மகாராணி ஆக்க காட்டுறது என்னுடைய கடமை. அப்படியா? என்னங்க இதுதானே? இங்க வரலாம் காட்டுங்க. நீ புள்ளி வைங்க. போடு போடுங்க. பெரியோரே ஒரு பெண் நினைத்தால் இவரெல்லாம் வினையை மெட்டலாம். என்ன சொம்மா பாக்குறீங்க? இன்னும் எனக்கு திருமணமாகவில்லை. எனக்கு தாங்க என்னங்க வர ஆடவர்லாம் வந்து ஒரு நாளைக்கு தான் பாக்குறாங்க, ரெண்டாவது வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இது அந்த கவலை உனக்கு வேண்டாம். எனக்கு நீ, உனக்கு நான், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழலாம். என்னங்க திருமணம் செய்து கொண்டு ஒரு காலத்துல தவற பேசக்கூடாது. அப்படி எதுவும் பேச சொல்லக்கூடாதுங்க. நான் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டேன். அப்படியா? இப்பொழுது உன்னை பார்த்ததும் எப்படி இருக்கிறது? எப்படிங்க? அடி தெல்லு தமிழ் பேசும் ஜெகன் மோதி தேனாக இனிப்பவளே, பரவசம் முட்டும் பாவையே, என் பாராட்டுக்குரியவளே, என் ஆர்வத்தை தூண்டும் அழகு படைத்தவளே, பொன்னிறம் படைத்த மானே, என் இதய வீணையே, சுடா மனதுக்கு பிறகு முத்தே, வீராதி வீரர் போற்று மயிலே, உன் செவிதியில் ருசி பார்க்கின்ற பலா சுளையே, உன்னுடைய கண்ணம் தேன் கிண்ணம், முத்து பல்வரிசை, மோகன புன்னகை, நீ நடந்தால் அன்ன நடை, இதையெல்லாம் பார்க்கும்போது உன் மீது மோகம் கொண்டு விட்டேன். என் அருகே அத்தான் என்று கட்டி இறைத்து ஒரே ஒரு ஆசை முத்தத்தை கொடுத்து விட்டால் உன் காலுக்கு தங்க செருப்பு மாட்டி, தேனில் பல் துளைக்கி, பன்னீரில் குளப்பாட்டி, பருவத்தில் பாயிரித்து, உன்னை படிக்க, உன்னை நான் தொடுக்க, உன் உடலது சிலிர்க்க, உன்னை அப்படியே கட்டி அணைக்க. எனக்கு அப்படிதாங்க. காமதவனால் படைக்கப்பட்டது உருவம், கண்ணில் மயக்கத்தின் பருவம், கண்கான உடலும், முகத்தோறும் சேர்ந்து முத்தமிட்டால் சிவர்ந்தோறும் கண்ணங்க. அது மட்டும் தானா? மலையில் மறந்து நடந்து வந்தேன், ஒருத்தர் இன்னும் தாவிப்பட்டது தண்ணீரல்ல உனக்காக. ஐயோ சுத்தியே கண்ணீருங்க. அப்படியா? ராசாத்தி உன்னை எண்ணி பகல
பண்றாங்க தமிழா என்னங்க தமிழா வெகு தூரமாக வந்து விட்டோம். ஆமா என்னங்க உங்க நாட்டுக்கு சொல்லும்போது நம்ம வரவேற்க யாருமே கிடைக்காதா? யாரோ வருது போல் தெரியுது. யாரு தான் பார்க்கலாமே. மனதார வாழ்த்துங்க. வாழ்க 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 வாழ்க. நீங்க தானே இளவரசர். நான் தான் இந்நாட்டுக்கு இவன் யாருன்னு தெரியுங்களா? அந்த இந்நாட்டு தளபதி யாரு? அவருடைய ஏற்பாடு தானே. இளவரசரே உங்களை வரவேற்பதற்காக தான் வந்தோம். நீங்க வந்த நேரத்தையும் பார்த்தாயா நாட்டு மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க. வீடெங்கும் மாவிலை தோரணம் மங்களவாதியம் மக்கள் ஆரவாரமா காட்டுறாங்க. என்ன இருக்க அல்லவா? நாட்டுக்கு போகலாமா? போகலாங்க. போகலாம். எங்களை விட்டு ஆனாலும் அவர் யார்? எனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவர். என் கணவருக்கு நீ மாலை அனுப்புதா? மரியாதை கட்டிடுதற்கு ஒரு பெண்ணானவள் ஆடவருக்கு மாலை அணிவிக்கிறாள் என்றால் எந்த இடத்தில் அணிவிக்க வேண்டி தெரியுமா? கட்டிய மணமேடையில் தாலி கட்டிய பிறகு கணவன் மனைவி இருவராக சேர்ந்து மாலை மாற்றிக் கொள்வார்கள். அந்த இடத்தில் தான் பெண் ஆடவருக்கு மாலை அணிவிப்பாள். என் கணவருக்கு மாலை அணிவிக்கின்றாயே, எந்த உறவு முறையில் மாலை அணிவிக்கின்றாய்? என் கணவருக்கு அத்தை மகளா, மாமன் மகளா, சொந்தமா, பந்தமா, எப்படி என் கணவருக்கு மாலை அணிவிக்கின்றாயே, எந்த உறவு முறையில் நீ மாலை அணிவிக்கின்றாய்? அறிவற்றவளே, சொல்லப்போனா நீ யார்? சாதாரண நாட்டியம் ஆடிதான் வயிற்று பிழைக்கக்கூடியவள். நான் யார்? ஒரு நாட்டுக்கு இளவரசி. நீ யார்? ஒரு நாட்டுக்கு இளவரசர். நாம் இருபது கொண்டு ஒரு நாட்டை அரசாட்சி செய்ய போகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது என் கணவருக்கு நீ மாலை அணிவிப்பதா? தகுதி தராதாரம் கிடையாது யாருக்கு யார் மாலை அணிவிப்பது என்று.
கீழ் வரப்புக்கு மேல் வரப்புக்கு வித்தியாசம் இல்ல, மலைக்கு மலைக்கு வித்தியாசம் இல்ல. கோபப்படாத. ஆயத்திரக்காத. உன் ஜென்மத்துல மானம் ஈனம் சூடு சொரணை ஏதாச்சும் இருந்தா இப்பேற்பட்ட செயலை செய்திருப்ப. அறிவற்றவளை சொல்ல போனா நீ யார்? நீ ஒரு தாசி, விபச்சாரி, நீ ஒரு தேவடியா, தேவடியா. இனிமேல் மாலை எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ள கால் கரங்களை எடுத்து வச்ச காலை கைய வெட்டி சொல்லுறேன். காரி முது கூட மரியாதை கட்டுற மானம் கட்டிய சிரிக்கி. ஏய் தமிழா, பேசி முடிச்சிட்டியா? ஏன்டி கோவப்படுற? எதனால கோவப்படுற? மாலை தானே கழுத்துல போட்டாங்க, வேற எதுவும் செய்யலையே. நீ ஏன் கோவப்படுற? நீங்க ஏன் எமோஷனல் அவங்கள பார்த்து தாசி வேசி நீ ஏன் கேக்குற? Shut up your mouth. I say you get out. Get out. Shut out, man. என்ன பார்த்து தேவிடான்னு கேட்ட வரைக்கும், என்ன பார்த்து ஆசுன்னு கேட்ட வரைக்கும் என்னங்க அவ போற வயல முள்ள போடுவேன், அவ தொண்ணூத்தொத்துல மண்ணை கலப்பேன். என்னங்க அது மட்டும் கிடையாது, என்றா இருந்தாலும் அந்த இளவரசன் கணவனை அடைந்து காட்டுகிறேன். அவன் கணவனை நீ அடைந்து காட்டுறியா? ஏங்க இது என்னங்க எல்லாம் நடிப்புதாங்க. ஆமா, ஒரு பழகி பழி வாங்க வேண்டும் அல்லவா, நாட்டை கைப்பற்ற வேண்டும் அல்லவா, எல்லாம் நடிப்புதாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன பார்த்து அவர் கேட்ட வரைக்கும் என்னங்க அவ தாலி அறுக்காத விட மாட்டேன். ஆமாங்க, அவ தாலி அறுத்து இந்த நாட்டை நான் துரத்தல. என் பெயர் தேவராணி இல்ல. என்னங்க நான் பத்தினியோ பழப்படுறியோ, நான் உத்துமையோ ஊர் சுத்தியோ, இந்த முந்தான ஒருத்தர் போட்டு பல பேருக்கு போடணும். அவ தாலி அறுக்க விட மாட்டேன். இதான ஆரம்பம். போக போக இந்த அம்மா நீங்களே பாருங்க, நான் வாரேன். தேவராணி நாட்டம் ஆரம்பம். என்னுடைய மகனே மாமனாரு வணங்கிக்கோ. இது என்னடா கோலம்? அப்பா இதுதானப்பா திருமண கோலம். திருமண கோலமா? யாரை கேட்டு நீ திருமணம் செய்து கொண்டாய்? யாரை கேட்க வேண்டும்? பெற்றெடுத்த அன்னை தந்தையை சம்மதிக்க பெற்று நீ மனம் புரிந்திருக்க வேண்டும். அவசியம் கிடையாது அப்பா. அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் எனக்கு தேவையான பொருளை உங்ககிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. இப்போது நான் வளர்ந்து வாலிமாக விட்டேன். எனக்கேற்ற மணப்பெண்ணை நானே தேர்ந்தெடுத்து மனமுடித்துக் கொண்டே இதற்காக யாரையும் கேட்க வேண்டிய அவசியம். நீ பயப்படாத, நான் இருக்கிற தைரியமா. உனக்காக தாண்டி நான் பேசுறேன். வாழ்க்கையில நீ நானும் இங்கதான் வாழ போறோம். அப்பா நான் இருக்கிற மனசை தளர விட கண்ணுக்கு தேர்ந்தெடுத்து மாறி சுட்டி என்னுடைய அரண்மனை அழைத்து வந்து விட்டால் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து வாழ வைக்க வேண்டும். அப்பா காதலுக்கு ஜாதி என்றும் மதம் என்றும் பேதம் கிடையாது. ஏழை என்று பாராமல் குடிசிரிப்பு பாராமல் காதல். அவள் மனதை நான் புரிந்து கொண்டே என் மனதை அவள் புரிந்து கொண்டாள். யாரோ அவளோ எப்படிப்பட்டவளோ எந்த இனத்தை சேர்ந்தவளோ அவள் கழுத்து மாலை கூட்டி என்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்திருக்கின்றார். அதிலும் பெற்றெடுத்த அன்னை தந்தை அவசியம் அல்ல. அப்படி என்றால் நான் இருப்பது நீங்க என்ன சொன்னாலும் சரி, இவளை பிரிந்து என்னால் வாழ முடியவே முடியாது. அப்பா முடியாது. இவளை மனதை பிரிந்து உண்டால் இருக்க முடியாது. அவளை கொடுத்த உனக்கு எவன் கொடுத்தது? நான் கொடுத்த செல்வாக்கு உரை ஆட்சி படைக்கிறேன்.
டேய், எங்கடி? யாரு? பெற்றெடுத்த உரிமையோடு நான் அடிக்கிறேன் என்னுடைய மகனை. அது எப்ப பார்த்த மூட்டுக்காரன்? யாரு? அவன் செய்தது யாரு கேட்பது? எங்கது? டேய், அடிக்காதீங்க ஐயா, அவன் செய்தது தவறு. அவர் தாங்க மாட்டாரு. யாருன்னே தெரியல உனக்கு. எப்பொழுது பெற்றெடுத்த அன்னை தங்கிற அவசியம் அல்ல. நியாயமா சொல்றேன், விடுங்க. யாருக்கு? மழை வர பெய்யுது. என்னது? ஏன் அடிக்கிறவன? உரிமை எனக்கு இருக்கு. அவன் செய்தது தப்பு. எனக்கு தொட்டு தாரி கட்டிய கணவர் அவர். யாரை கேட்டு அவரை அடிக்காது. என்ன அடிச்சா? ஐயோ என்னாச்சு உனக்கு? ஐயா அவர் அடித்தா நம்ம தாங்க முடியல. இங்க அடித்தால் அங்கு வலிக்கிறது, அங்க அடிக்க இங்க அடிக்க பாரு. ஐயா ஐயா அவர் அடிக்காதீங்கப்பா. ஏன் அம்மா? ஐயோ அம்மா, ஐயா அங்க அடிச்சா மட்டும்தான் இங்க வலிக்கும். இங்க அடிச்சா? இங்க அடிச்சா வலிக்காதுங்க, அதனால என்ன அடிக்கவே தேவையில்லை. டேய், எப்பொழுது பெற்றெடுத்த அன்னை தங்கிற அவசியம் அல்ல என்று உரைத்தார்கள். உன்னோடு பேசுகிறேன். வேண்டாம் பாப்பா. எங்க ராஜ்? அத்தா வலிக்குதாங்க. அடி யாரு இவன்? சொல்லாதே. டேய், வாங்க. மன்னவா, உன்னுடைய அன்னை தங்கிற சம்மதத்தை பெற்றுத்தான் என்னுடைய மகன் ஆதித்யை மனம்